மலர இகத்தில் என்றும் இனிதாய் வாழ இறைவன் ஆசி நம்மில் மலர ஒன்றாய் கூடிடுவோம் இணைந்தே பாடிடுவோம் ஒன்றாய் கூடிடுவோம் இணைந்தே பாடிடுவோம் வாருங்கள் பலியினில் கலந்திடவே கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. உலகம் முடியும் வரை என்னால் உங்களோடு நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நமது வாழ்நாள் முழுதும் இந்த நிமிடம் வரை பல்வேறு நலங்களினால் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். கடந்த வாரத்திலே பெற்ற நன்மைகளுக்காக நன்றி சொல்லி இந்த புதிய நாள் புதிய வாரத்தை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே மீண்டுமாக இணைந்து வந்திருக்கிறோம். குடும்ப உணர்வோடு மது பாதமே தஞ்சம் என்று சொல்லி ஓடோடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை தந்து தொடர்ந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய பயணத்திலும் நாங்கள் செய்யக்கூடிய பணிகளிலும் மன நிறைவையும் மன மகிழ்வையும் உற்சாகத்தையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இப்பலிகளை இறைஞ்சுவோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இத்திருப்பலிலே தகுந்த முறையில் பங்கெடுக்க நமது குற்றங்குறலை ஏற்று மன வருத்தப்பட்டவர்களாய் இறைவனது மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது மனமறிய நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக
உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே நீரென் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரென் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீ நெறிப்படுத்துமே நாங்கள் வேண்டுகிறோம். உமது திரு அவை அமைதியான இறைவற்றி என்னாலும் மகிழ்ந்திருக்கல் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய காலை திருப்பலியானது பீட்டர் மெட்டில்டா குடும்ப கருத்துப்படி மரித்த இன்னாசிமுத்து, அந்தோணியம்மாள், ஜோசப் ஸ்டீபன், சாந்தா, மதலை மேரி ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மரிய ஆரோக்கியநாதன், மரிய ரெனிட்டா குடும்ப கருத்துப்படி மரித்த அருள்மரி ஜோசப், மேரி கேத்தரின், விண்ணரசி, ஜெயா மற்றும் நம் மறைமாவட்டத்தில் உழைத்து மரித்த ஆசிரியருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அந்தோணி பீட்டர் மெடனாட் டார்த்தி குடும்ப கருத்துப்படி கடந்த மாதம் முழுவதும் இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அந்தோணி பீட்டர் மெடனாட் டார்த்தி குடும்ப கருத்துப்படி மரித்த PR அந்தோணிசாமி, ஜோஸ்பின் மேரி மற்றும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்கிற நினைக்கிற ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், ரோஸ்மேரி பாஸ்கரன் குடும்ப கருத்துப்படி பேரண்ட் சாய் ஆரியன் 2வது பிறந்த நாள் நன்றியாகவும் மற்றும் கணவர் பாஸ்கருடைய 60வது பிறந்த நாள் நன்றியாகவும், தாமஸ் ஆக்னஸ் குடும்ப கருத்துப்படி கடந்த மாதம் முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், மேரி பெர்னார்டு குடும்ப கருத்துப்படி மரித்த ஜோசப் பெனடிக் 24ஆம் ஆண்டு நினைவு ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், அமல்ராஜ் பீனா குடும்ப கருத்துப்படி மரித்த தினேஷ் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், நிர்மலா ரமேஷ் பாபு குடும்ப கருத்துப்படி நிர்மலா மகதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இருதயமேரி குடும்ப கருத்துப்படி மரித்த லாசர், தான் பிரசன்னா, அந்தோணியம்மாள் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அருள்தாஸ் சித்ராமேரி குடும்ப கருத்துப்படி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மரிய சுசீலா குடும்ப கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் மரித்த சந்தியாகு, அமலோற்பமேரி, ஸ்டெல்லா, ஜெயசீலன் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மேக்சிமன் குடும்ப கருத்துப்படி மரித்த உஷா ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மோசஸ் நீலா குடும்ப கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் மற்றும் உடல் ஆரோக்கியம் வேண்டியும், ஜீவானந்தம் குடும்ப கருத்துப்படி தொழில் முன்னேற்றத்திற்காகவும் உடல் நலம் வேண்டியும், அந்தோணி ஜெயபால் ஜெனிட்டா குடும்ப கருத்துப்படி மகன் கெவின் 2வது பிறந்த நாள் நன்றியாகவும் தொடர்ந்து இறையருளால் வழிநடத்தப்பட வேண்டியும், சமணசுமேரி குடும்ப கருத்துப்படி மரித்த மரிய பிரகாசம் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், வில்லியம் ஜூலியட் குடும்ப கருத்துப்படி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், புனிதா மேரி மரிய பிரகாசம் குடும்ப கருத்துப்படி தங்களது பிறந்த நாள் நன்றியாகவும்
குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். லாட்டியா ராகுல் குடும்ப கருத்துப்படி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும். மைக்கேல் ரொமிட்டா குடும்ப கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். ராணி ஜோசப் குடும்ப கருத்துப்படி மரித்த லூர்து ஜோசப் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும். மரியாதையா அருள் சகோதரிகள் இல்ல கருத்துப்படி புதிய மாதத்திற்கு நன்றியாகவும். தேர்வு எழுதுகிற 10வது 12வது வகுப்பு குழந்தைகளை ஆசீர்வதிக்கவும் மற்றும் இல்ல தேவைகளை ஆசீர்வதிக்க வேண்டியும். ஜோசப் லின்சி குடும்ப கருத்துப்படி போகியத்திற்கு கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும். புதிய கடை தொழில் வளர்ச்சிக்காகவும் கடன் பாரங்கள் விரைவில் நீங்க வேண்டியும். இயேசுதாஸ் ஈவலின் குடும்ப கருத்துப்படி மரித்த அருள் தந்தையர்கள் CS மதலிமுத்து, மரியாண்டனி, அருள் சகோதரர் அலெக்சாண்டர் மற்றும் மறைமாவட்டத்தில் உழைத்து மரித்த ஆயர்கள், குருக்கள் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும். குழந்தராஜ் ஸ்டெல்லா குடும்ப கருத்துப்படி நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் இறைவனுக்கு நன்றியாகவும் மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும். ஜார்ஜினா போனிட்டா குடும்ப கருத்துப்படி நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் இறைவனுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும். சான்மின்பால் பியாண்டோ குடும்ப கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும். பாத்திமாராணி கேத்தரின் அந்தோனிராஜ் குடும்ப கருத்துப்படி மரித்த ஜெரோம் ரொசாரியோ ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும். அருள்தாஸ் குடும்ப கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும் மற்றும் இங்கு கூடியுள்ள நம் ஒவ்வொருவரின் குடும்ப தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம். பேசுவதற்கு முன்பே மனிதரை புகழாதே. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 வரை. சலிக்கின்ற போது சல்லடையில் உமி தங்கிவிடுகின்றது. அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகிறது. குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது. மனிதரை உரையாடல் பரிசோதிக்கிறது. கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது. சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகிறது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே. பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நான் உனக்காக என்னை நம்பி வாழ்கிறாய். நான் உனக்காக மகனே, நான் உனக்காக என்னை நம்பி வாழ்கிறாய். நான் உனக்காக, நீ எனக்காக இறைவா, நீ எனக்காக உன்னை நம்பி வாழ்கிறேன். நீ எனக்காக இறைவா, நீ எனக்காக உன்னை நம்பி வாழ்கிறேன். நீ எனக்காக. பொழியும் நல்ல வானம் தந்தேன் நான் உனக்காக. விளையும் நல்ல பூமி தந்தேன் நான் உனக்காக. இரவும் பகலும் பிரித்து வைத்தேன் நான் உனக்காக. படைத்தவை அனைத்தும் நலமென கண்டேன் நான் உனக்காக. மகனே, நான் உனக்காக என்னை நம்பி வாழ்கிறாய். நான் உனக்காக
நீ எனக்காக, இறைவா நீ எனக்காக, உன்னை நம்பி வாழ்கிறேன் நீ எனக்காக. இரண்டாம் வாசகம். இயேசுவின் வழியாக வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 54 முதல் 58 வரை. சகோதர சகோதரிகளே, அழிவுக்குரியது அறியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 39 முதல் 45 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு ஓமையாக கூறியது. பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவைப் போல இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலேயே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முற்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார். தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்றார். ஏதோ கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவின் கருமையானவர்களே, இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் காலை வணக்கத்தையும் வாழ்த்தினையும் ஒரு தாக்கிக் கொள்கிறேன். தவக்காலத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அற்புதமான ஒரு வாசகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் இணைந்து செல்கிறது. சீராக் ஆகமத்திலே 27ஆம் அதிகாரம் மட்டுமல்ல, அவ்வப்போது நாவை பற்றி அழுத்தமாக சொல்லப்படும். நாம் பேசுகிற பேச்சினுடைய தன்மை என்ன, அதனுடைய மதிப்பென்ன, அதனுடைய பவர் என்ன என்பதை சீராக் ஆகமத்திலே அழகுடன் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு ஒரே வரியிலே சொல்லிவிடுகிறார், உள்ளத்தின் நிறைவனின்றே வாய் பேசும். எப்படி மரத்தினுடைய கனிகளை வைத்து இது இந்த மரம், இது இந்த மரம் அப்படின்னு சொல்கிறோமோ, அதுபோல ஒரு மனிதனின் பேச்சை வைத்துத்தான் மனிதனே ஆளுமையை நான் சொல்கிறோமா. முதல் வாசகம் தான் சொல்லுது. நம்முடைய பேச்சை வைத்துத்தான் என்னுடைய ஆளுமை என்ன, என்னுடைய பர்சனாலிட்டி என்ன, நான் யார் என்பதை என்னுடைய பேச்சிலிருந்து தான் அறியப்படும் என்பதை சீராக்காகவும் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு 3 ஆண்டுகள் வெளியுலக வாழ்விலே பேசினார். என்ன பேசினார்? அற்புதங்கள், அதிசயங்கள், அறிவுரைகள், நல்ல போதனைகள். இதை தவிர அவர்கிட்ட எதுவுமே வரல. கடைசி இறுதிக்கட்ட நேரத்திலும் கூட குற்றவாளியாக அவர் நிறுத்தப்படுகிறார். எந்த பாவமே அறியாமல், எந்த பாவம் செய்யாமல் ஒரு குற்றவாளியாக நிறுத்தப்படுகிற தருணத்திலும் கூட அவர் பேசல. என்கிட்ட நீ பேச மாட்டாயா அப்படின்னு சொல்றாங்க, கேட்குறாங்க, ஒழிகன்னு சொல்றாங்க. எதுவும் அவர் பேசல, அமைதியாக இருக்கிறார். அவர் நினச்சிருந்தா என்ன வேணா பேசியிருக்கலாம், என்ன வேணா செய்திருக்கலாம், எதுவும் சொல்லலை. பல சமயங்களிலே இந்த ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. நான் நல்லவன் என்பதை எண்பிப்பதற்கு நான் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம பல சமயங்கள் அதில் தான் பெரிய தப்பு பண்ணிடுறோம். இந்த ஆர்கியூமெண்ட், உங்களை எவனாவது குற்றவாளி என்று தீர்ப்பிடுகிற போது நீங்கள் அவசியமெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் அமைதியாக அது பாட்டுக்கு வேலை செய்யும். நம்ம அந்த ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுகிற போது வார்த்தைகள் தவறாக வருகிறது, அடுத்தவர்களை காயப்படுத்துகிறோம், அடுத்தவர்களை மனநோகச் செய்கிறோம். அதன் வழியாக நான் யார் என்பதை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்திடுறேன். இன்னைக்கு சீராக் ஆகமத்தில் அந்த நான் என்பது எப்படி கப்பலுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த கீழே போடக்கூடிய அந்த நூற்றாங்கல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பெரிய இரும்பு இருக்கு, பார்த்துருக்கிறீங்களா? அது எப்படி அழுத்தி பிடித்திருக்கிறதோ அதுபோல மனிதனை பிடித்திருப்பது நாதான். இந்த நாவை அவுத்து விட்டா முடிஞ்சு போச்சு. அதான் ஒரு பல சமயங்களில் சொல்லுவோம், வார்த்தையை அளந்து பேசு, யோசனை செய்து பேசு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வார்த்தை பேசித்தான் நாம் உறவுகளை சிதைத்து விடுகிறோம். வார்த்தையை விட்டுட்டோம்னா முடிஞ்சது, அவ்வளோ சேர்க்க முடியாது. மறுபடியும் உடைஞ்சது தான், மறுபடியும் சேர்க்கவே முடியாது. கண்ணாடி மாதிரி சொல்கிறோம், நம்ம சிதற விட்டுட்டோம்னா, கீழே விட்டு உடைச்சிட்டோம்னா மடி சேரவே சேராது. இன்னைக்கு உறவுகள் அனைத்துமே, நட்புகள் அனைத்துமே பிரிந்திருப்பதற்கு காரணமே நம்முடைய நாதான், நம்முடைய பேச்சு தான். நம்முடைய பேச்சினாலேயே, அவசியமில்லாத வார்த்தைகளினாலேயே நம்முடைய உறவுகளை, நட்பை, குடும்ப உறவுகளை எல்லாம் நம்ம சிதைத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையினுடைய தரம் ஏறக்குறைய 99.9 என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு இந்த பேச்சு தான் பெரிய ஆதிக்கம் செலுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையை ஆதிக்கம் செலுத்துவதே இந்த பேச்சு தான். அதை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு அதை நெறிப்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு அதை
இந்த குதிரை போட்டு இழுக்கிறாங்களே, அது மாதிரி நம்ம எப்படி அதை நம்ம கையாளுகிறோம் என்பதை வைத்துத்தான் நம்முடைய உறவு நிலையோ, ஏன் நம்முடைய சமாதானமே, நம்முடைய மகிழ்ச்சியே அதுதான் இருக்குது. அடுத்தவங்களை விட்டுருங்க. நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய சமாதானம் நாம் பேசக்கூடிய பேச்சில் இருந்துதான் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே குடும்ப உறவு, சமுதாய உறவு இவைகள் அதிகமாக பிரிந்திருப்பதற்கு காரணமே, அடிப்படை நம்ம பேசக்கூடிய தவறான வார்த்தைகள், தவறான புரிதல். அடுத்தவங்களை புரியாமலே வார்த்தையில் அப்படியே விட்டுறோம். சும்மா தானே வருது அப்படின்னு இந்த விட்டு போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, விட்டு விட்டா அப்படி சேர்த்து விடுறது. வார்த்தையினாலே குடும்பத்தை சிதைத்திருக்கிறோம், பெரியமான நட்பை சிதைத்திருக்கிறோம். இன்று நாம் தவக்காலத்தை வரக்கூடிய புதன்கிழமை ஆரம்பிக்க போகிறோம். அதற்கு முன்னதாக நான் எனது வார்த்தைகளினால் எந்த அளவுக்கு உறவுகளை ஒருங்கிணைத்திருக்கிறேன், உறவுகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன், அந்த பேச்சுகளினாலே என்னை நான் எந்த அளவுக்கு நெறிப்படுத்தியிருக்கிறேன் என்பதை சிந்திக்க அழைக்கிறது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய வார்த்தைகளினாலேயே அதிசயங்களை, அற்புதங்களை செய்தவர். அதுதான் அவர் செய்தார். குற்றவாளியாக தீர்ப்பட்ட அந்த பெண்மணி கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அத்தனை பேரும் கூடி நிற்கிறானுங்க. எதுவும் பேசலை, அமைதியாக தரையில் எழுதி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எதுவும் பேசலை. அவன் பேசாமல் இருந்தாலே பல பிரச்சனைகள் பெரிய அளவிலே முடிவுக்கு வருவதாக சொல்லுகிறாங்க. பேசாமல் இருந்தால் போதும். பேசினா தான் பிரச்சனை தீரும் என்பதே கிடையாது. நீ பேசாமல் இருந்து பாருங்கள், பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி நம்முடைய அமைதியாகவே தான். அடிக்கடி நான் சொல்லுவேனே, பல சமயங்களிலே நாம் ஊமையர்களாக இருக்கணும். பேசாமல் இருந்தால் போதும். பேசி பேசித்தான் நம்ம பல உறவுகளை கெடுத்திருக்கிறோம். பேசாமல் இருந்தாலே போதும். பல சமயங்களில் ஊமையாக இருந்து பாருங்கள், குடும்ப உறவில் ஊமையாக இருந்து பாருங்கள். உங்கள் குடும்பம் எந்த அளவுக்கு மேன்மையாக உயர்வாக வருதுன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஆசீர்வாதமாக இருக்கும். அன்னை கன்னிமரியால் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வந்தார். அவங்க எதுவும் பெருசாக வார்த்தையே விடலை, எல்லாமே அமைதி தான். அவங்க உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வந்தார். எந்த கஷ்டம்னாலும் சரி, எந்த அவமானமானாலும் சரி, எத்தனை விதமான கேவலமான பேச்சுகள் எல்லாவற்றையும் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நமது குடும்ப உறவில் எந்த அளவுக்கு நம்ம நல்ல வார்த்தைகளை பேசுவோமே, நல்ல அற்புதமான உற்சாகம் தரக்கூடிய வார்த்தைகளை பேசுவோமே, பாராட்டி பேசுவோமே, நன்றி சொல்லி பேசுவோமே, இந்த மாதிரிலாம் பேசி பாருங்கள். உங்கள் குடும்ப உறவு எந்த அளவுக்கு அது பில்டப் ஆகுதுன்னு பாருங்கள். அப்படியே அற்புதமாக கட்டி எழுப்பப்படும். பாராட்டு, நன்றி, இதுதான் அதிகமாக வரும் நம்முடைய வார்த்தைகளில். அறிவுரைகள், நல்ல போதனைகள், இவைகள்லாம் நம்முடைய நாவிலிருந்து வருகிற போது அது சிறப்பாக இருக்கும். யாக்கோபு திருமுகத்தில் இவ்வாறு பார்க்கிறோம், 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நெருப்புக்கு ஈக்குவலாக நாவு இருக்குதுன்றார். நெருப்பும் நாவும் ஒன்று. எப்படி நெருப்பு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ, அதே நெருப்பு எந்த அளவுக்கு நன்மையும் செய்கிறதோ, அதுபோல என்னுடைய நான் நன்மையும் செய்யும், அடுத்தவனையும் எரித்து விடும், சாகடிச்சிடும். இன்னைக்கு நம்முடைய பேச்சினால் எத்தனை பேரை புண்படுத்தியிருப்போம், வேதனைப்படுத்தியிருப்போம். எத்தனை பேர் இரவில் தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. அவன் இந்த மாதிரி பேசிட்டான், அந்த மாதிரி பேசிட்டான், என்னை தவறாக புரிந்து கொண்டான், அப்படிலாம் எத்தனை உறவுகள் தூங்காமல் இருந்திருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். எத்தனை குடும்பங்களிலே நம்முடைய வார்த்தைகளினாலே சிதைத்திருப்பு என்பதை எண்ணி பார்க்க அழைக்கிறது இன்றைய திருவழிபாடு. தவக்காலம் தொடங்குகிறோம். ஒவ்வொரு வருடம் வந்து தான் இருக்குது தவக்காலம். என்னிலே எந்த அளவுக்கு மாற்றத்தை நான் ஏற்படுத்த போகிறேன்? பெரிய மாற்றம் அவசியமே இல்லை. நான் எந்த அளவுக்கு எனது வார்த்தையை நெறிப்படுத்தி, அடுத்தவர்களை உற்சாகப்படுத்தி, பாராட்டி, நல்லவைகளை எனது வார்த்தையினால் உருவாக்கி இருக்கிறேன் என்பதையெல்லாம் சிந்தித்து சீர்தூக்கி செயல்படுவோம். இறைமகன் இயேசு நின்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென். எழுதி நின்றவர்களாக நம்பிக்கை அறிக்கை சொல்லுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார்.
கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடும் ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டனர். மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவோடு எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஜ் பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவர் உயிரிழப்புமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனை மாட்சியும் பெறுகிறார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவரே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். காணிக்கை பாடல் அமர்வோம். காணிக்கை கொண்டு வந்தேன், ஏழையின் காணிக்கை கொண்டு வந்தேன். காணிக்கை கொண்டு வந்தேன், ஏழையின் காணிக்கை கொண்டு வந்தேன். என்னிடம் இருப்பதை உம்மிடம் கொண்டு வந்தேன். என்னிடம் இருப்பதை உம்மிடம் கொண்டு வந்தேன். காணிக்கை கொண்டு வந்தேன், ஏழையின் காணிக்கை கொண்டு வந்தேன். ஆணைப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் என்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவனித்த நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறைபற்றுள்ள பணியின் காணிக்கைகளை கனிவோடு ஏற்றருளும். அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் வேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லா வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் நீ உலகனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலாக மனிதர்களை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பண்ணிய வைத்தீர். அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாளிகளாக ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மையை கண்டு உமையிடராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளுகிறீர். ஆகவே வானகனிகளோடு நாங்கள் அனைவரும் சேர்ந்து முதுமகிமையை புகழ்ந்தேத்தி முடிவின்றியா பரிந்துரை குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வணக்க தகப்பனே, நீ மெய்யாகவே தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமாயுமை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட ஒழுங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்தி அருந்தி வெம்பை கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பு அளிக்கிற இந்த கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். எனவே நெஞ்சாரும் அக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமா எம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை கூர்ந்திரலும். சிறப்பாக எங்களுடைய பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்டாய தாமஸ் அக்வேனாஸ், எல்லா திருநிலையினராகினரோடும் திரு அவை அன்பில் நிறைவடைய செய்திரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் குடும்பங்களில் மரித்தோரின் ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், உத்திரிகரசல் ஆன்மாக்களையும், இன்னும் குறிப்பாக எங்களது முன்னால் 1000 அம்புரோஸ் ஆண்டை அவர்களையும் நினைவு கூர்ந்திரலும். இறந்தோரின் ஆன்மாக்களுக்கு நித்திலை பாறுதலையும் விண்ணுலக பேரின்ப மோட்ச பாக்கியத்தை நீர் நல்க வேண்டுமாய் எங்களது எளிய ஜீவங்களை கொடுக்கிறோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு திருமுகல் ஏற்று அனைவரும் அனைவரும் மீது இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்கள் ஆயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் எங்களது பங்கின் பாதுகாவல புனித பிரான்சிஸ் அசிசியாரோடும் நாங்கள் நிலையான வாழ்விலே தோழுமை கொண்டவர்களாய் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவர் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சிமயம் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்.
நாம் அனைவரும் பக்தியோடு சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனி உடனருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாக யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்ப வாழ்வுக்காகவும் எமிப்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கெல்லாம் மொழிந்திரேன். எங்களுடைய பாவங்களை எல்லாம் வராமல் முது திருவையின் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு தேவையான அமைதியும் ஒற்றுமையும் நிறைவாக தந்திருள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பெறுபெற்றோர். ஆண்டவரே, நீ என்னுள்ளத்தில் எழுந்தொளி வர நான் தகுதியற்றவன், நான் வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். நமது தேவன் வருகிறார் இந்த விருந்திலே, அவரின் அன்பை தருகிறார் நம் வாழ்விலே. நமது தேவன் வருகிறார் இந்த விருந்திலே, அவரின் அன்பை தருகிறார் நம் வாழ்விலே. தெய்வீக உணவு தேன் சிந்தும் மருந்து, தெய்வீக உணவு தேன் சிந்தும் மருந்து. நமது தேவன் வருகிறார் இந்த விருந்திலே,
அவரின் அன்பை தருகிறார் நம் வாழ்விலே. அழிவில்லாத உணவு இது வானக விருந்து, இது அழியும் மனதில் அமைதி அளிக்கும் ஆறுதல் அமுது. முடிவில்லாத வாழ்வை தரும் அழியா மருந்து, நம் உறவு வாழ்வில் நிறைவை அளிக்கும் தேவனின் விருந்து. இனிய விருந்திது, அன்பின் மருந்திது, தியாக ஒளிது, தீரா உணவிது. நமது தேவன் வருகிறார் இந்த விருந்திலே, அவரின் அன்பை தருகிறார் நம் வாழ்விலே. நமது தேவன் வருகிறார் இந்த விருந்திலே, அவரின் அன்பை தருகிறார் நம் வாழ்விலே. இரக்கம் நிறைந்த இதயம் திறந்து நம்மில் வருகிறார். கலக்கம் மிகுந்த பிளவு வாழ்வில் அன்பை பொழுகின்றார். பாவ வாழ்க்கை போக்கியே நல் பாதை அமைக்கின்றார். பறந்து விரிந்த உலகில் வாழ தன்னை தருகின்றார். படைப்புகள் யாவுமே இறைவனை போற்றுமே, அவரது உருவிலே என்றுமே வாழுமே. நமது தேவன் வருகிறார் இந்த விருந்திலே, அவரின் அன்பை தருகிறார் நம் வாழ்விலே. நமது தேவன் வருகிறார் இந்த விருந்திலே, அவரின் அன்பை தருகிறார் நம் வாழ்விலே. தெய்வீக உணவு தேன் சிந்தும் மருந்து, தெய்வீக உணவு தேன் சிந்தும் மருந்து. நமது தேவன் வருகிறார் இந்த விருந்திலே, அவரின் அன்பை தருகிறார் நம் வாழ்விலே. புனித பிரான்சிஸ் அஸ்ஸியாரின் சமாதான ஜெபம். இறைவா, அமைதி தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனையுள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சோதரில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியும் வழங்கிட எனக்கு அருள் புரியும். ஓ தெய்வீக குருவே, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருடைய அன்பை அடைய ஆசிப்பதை விட பிறருக்கு அன்பை அளிக்கவும் எனக்கு அருள்வீராக. ஏனெனில் கொடுக்கும் பொழுது மிகுதியாக பெறுகிறோம், மன்னிக்கும் பொழுது மன்னிப்பை அடைகிறோம், மறிக்கும் பொழுது நித்திய வாழ்வுக்கு பிறக்கிறோம். எனவே சுயநலமற்ற வாழ்வில் அமைதி அடைகிறோம். ஆமென். நம்மை எந்நாளும் நேசித்து அரவணைத்து வழிநடத்துகிற ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் நம்முடைய நியாயமான ஜெபங்களுக்கு ஆசீர்வாதங்களை தரக்கூடிய ஆண்டவர்,
நன்றியோடு ஸ்துதிப்போம், ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. அன்பின் இறைவா, பல ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம். பல நாட்களை, பல மாதங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே ஏராளமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தொடங்கி இருக்கிறேன். புதிய ஆலயம், இந்த புதிய ஆலய அபிஷேகத்தை காண்கிற, இந்த புதிய ஆலயத்திலே பங்கெடுக்கக்கூடிய, திருப்பலி நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் காணக்கூடிய ஒரு பேரின்பத்தை, பாக்கியத்தை எங்களுக்கு தந்த ஆண்டவரே, நன்றியோடுமே ஸ்துதிக்கிறோம், நன்றியோடுமே ஆராதிக்கிறோம், நன்றியோடுமே மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, இந்த மண்ணுலக வாழ்வு அர்த்தம் நிறைந்த வாழ்வாக அமைந்திட எங்களுடைய குடும்ப உறவிலும் சமுதாய உறவிலும் நாங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறையெல்லாம் கலைந்து புதிய வாழ்வு வாழ்வதற்குண்டான உற்சாகத்தை, நல்ல வழிகாட்டுதலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. சந்தோஷம், சமாதானம், இறையாசி பெற்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. மன நிறைவிலும் மன மகிழ்விலும் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் காயப்படுத்தியே குடும்ப உறவுகளை சிதைத்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் ஆண்டவரே. எல்லாரையும் பாராட்டுகிற, எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிற, எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிற, எல்லாருக்கும் நல்ல வழிகாட்டுதலை, போதனைகளை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எங்களுடைய வாயிலிருந்து வர வேண்டும் ஆண்டவரே. வல்லமையுள்ள ஆற்றலையும் வல்லமையுள்ள ஆவின் அபிஷேகத்தையும் தொடர்ந்து எங்களுக்கு தாரும். வாழ்கிற ஒரு முறை வாழ்வு என் ஆண்டவனுக்கே என்று சொல்லி நாங்கள் வாழ்ந்து உமக்கு சான்று பகர தேவையான மது குருவையும் ஆவின் அபிஷேகத்தையும் தந்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக எந்நாளும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ. கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ. கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ. கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ. கன்னி மாதா தேவ சபையின் கதவு திறவாதோ. கன்னி மாதா தேவ சபையின் கதவு திறவாதோ. கனிந்து உருகும் மெழுகு விளக்கின் ஒளியும் வளராதோ. கருணை மழையே மேரி மாதா கண்கள்
தீரவாயோ. கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ. கருணை மழை மேரி மாதா கண்கள் திறவாயோ.